ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 20ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம்னா கேள்வி பதிலாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் உங்கள் மனசில் நல்லா பதியும். கேள்வி அதுக்கான பதில் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒரு கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம்னா கூடுதலாக ஸ்கூல் புக்கில் என்னென்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இனிமேல் இதே மாதிரி வீடியோ தான் தொடர்ந்து வரப்போகுது. நம்ம போடுற வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், தேர்தலை பற்றிய ஒரு கேள்வி. தேர்தலில் புதிதாக பெயர் சேர்க்க வேண்டியவர்கள் பூர்த்தி செய்து வழங்க வேண்டிய படிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒருத்தர் இருக்கார், புதுசாக அவரை சேர்க்கணும். அவர் என்ன படிவத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் படிவம் 6 அப்படிங்கிறத கொடுக்கணும். இதை தேர்வில் கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா நியூஸ் பேப்பரில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது தான் தேர்வுலையும் கேட்பாங்க. பார்த்துக்கோங்க, படிவம் 6ங்கிறத கொடுக்கணும். அடுத்த கேள்வியை பாருங்கள். தேர்தலில் இடமாற்றம் செய்ய விரும்புவோர் பூர்த்தி செய்து வழங்க வேண்டிய படிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பேரை சேர்க்கணும்னா படிவம் 6, இடமாற்றம் செய்யணுன்னா படிவம் 8 நம்ம கொடுக்கணும். அடுத்து தகவல் துளிகளை பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னா 11ஆம் வகுப்பில் அரசியல் அறிவியல் புத்தகத்தில் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 324வது சட்டப்பிரிவு தேர்தல் ஆணையம் அமைப்பது பற்றியது. ஒரு சுதந்திரமான தன்னிச்சையான தேர்தல் ஆணையத்தை அமைக்கணும்னு சொல்லும். நீங்கள் 9th புத்தகத்துலையும் படிச்சிருப்பீங்க, அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. 324 முதல் 329 வரை தேர்தலை பற்றியதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். இந்த சட்டப்பிரிவு இருக்கு இல்லைங்களா, இந்த பிரிவு எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு? தேர்தலை பற்றி கூறும் பகுதி என்ன பகுதிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். 1988 61வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக வாக்களிக்கும் வயதை 21லேருந்து 18ஆக குறைச்சிட்டாங்க. பார்த்துக்கோங்க, எப்போ குறைச்சாங்க? 1988 61வது சட்ட திருத்தம். அடுத்து சில முக்கியமான குழுக்கள் இருக்குது. தேர்தல் சீர்திருத்தம் பற்றிய குழு, இதையும் தேர்வில் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, கீழ்கண்ட குழுக்களில் எந்த குழு தேர்தல் சீர்திருத்தம் பற்றியது அப்படின்னு கேட்பாங்க. பார்த்துக்கோங்க, 1974 தார்குந்து குழு அமைச்சாங்க. 1998 இந்திரஜித் குப்தா குழு, இதை தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்திரஜித் குப்தா குழு. 1990 தினேஷ் கோஸ்வாமி குழு. 2010 டங்கா குழு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தல் சீர்திருத்தம் பற்றியது. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடங்கிய நாள் எப்போ தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தேர்வில் வருமானு கேட்டால் எப்படி வேணால் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை நவம்பர் 4, 2025 அப்போ தான் தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 தொடங்கியிருக்காங்க. அடுத்த நியூஸை பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சியின் இளம் தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லைங்களா, இவர் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய இளம் தலைவர். ரொம்ப வயசு குறைவானவர். விடையை பார்க்கலாங்களா? விடை நிதின் நவீன். இவர் தான் இளம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர். பீகார், இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களின் வாழ்விடமான காசிரங்கா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது? இப்பயே ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏன்னா ஸ்க்ரீன்லேயே நான் காட்டிட்டேன். விடையை பார்க்கலாங்களா? விடை அஸ்ஸாமில் இருக்குங்க. இங்கே நிறைய வளர்ச்சி திட்டங்களை இந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரதமர் தொடங்கி வச்சுருக்காரு. அதை பற்றிய நியூஸ் போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா இருக்குது பாருங்கள். இது எங்கே இருக்குன்னா 7ஆம் வகுப்பில் புவியியல் பகுதியில் கொடுத்துருக்காங்க. முக்கியமான சரணாலயங்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குது? அஸ்ஸாமில் இருக்குது. ராந்தம்பர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. கிர் தேசிய பூங்கா குஜராத்தில் இருக்குது. பத்ரா வனவிலங்கு சரணாலயம் கர்நாடகாவில் இருக்குது. பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. 1936 கார்பெட் தேசிய பூங்கா உருவாக்கப்பட்டது.
அது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது. இதுதான் இந்தியாவுடைய முதல் தேசிய பூங்கா. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. இது வந்து பாக்ஸ் கண்டென்ட்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். உலகின் மிகப்பெரிய தீவு எது? உலகத்துடைய மிகப்பெரிய தீவு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏன் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த கிரீன்லாந்து தீவை வாங்கணும்னு பேசிகிட்டு இருக்காரு. நானே சொல்லிட்டனோ? சரி, விடையை பாருங்கள். கிரீன்லாந்து என்பது தான் உலகத்துடைய மிகப்பெரிய தீவு. அது எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள். இது வந்து தென் அமெரிக்கா கீழே இருக்கிறது, மேலே இருக்கிறது வட அமெரிக்கா, அங்கே தான் இருக்குது. இதுதான் வந்து கிரீன்லாந்து தீவு, உலகத்துடைய மிகப்பெரிய தீவு. அடுத்த கேள்வியை பாருங்கள். எண்ணெய், எரிவாயு, நிக்கல், கோபால்ட் ஆகிய கனிமங்கள் உலக அளவில் அதிகமுள்ள நாடுகளில் கிரீன்லாந்து எத்தனையாவது இடத்தில் உள்ளது? அவர் ஏன் அதை விலைக்கு கேட்குறாருன்னா, அதில் நிறைய எண்ணெய் வளம் இருக்குது, எரிவாயு இருக்குது, நிக்கல், கோபால்ட்டெல்லாம் இருக்குது. அதை எப்படியாவது வாங்கிக்கணும்னு அவர் பிளான் பண்ணுறாரு. இதற்கான விடையை பார்க்கலாங்களா? கிரீன்லாந்து இந்த கனிமங்களில் 8வது இடத்துல இருக்குது. உலகத்தில் 8வது நாடாக இருக்குது. நிறைய கனிம வளம் இருக்குது. அதனால தான் அதை இப்போ விலைக்கு கேட்டுட்ருக்காரு. ஸோ 8 என்பது சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சாகித்ய அகாதமிக்கு நிகராக செம்மொழி இலக்கிய விருதை அறிவித்துள்ள மாநிலம். சாகித்ய அகாதமி விருது அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லப்பா, நாங்களே ஒரு அவார்டை கொடுத்துக்கிறோம், அதுக்கு இணையான ஒரு அவார்டை நாங்களே தர்றோம் அப்படிங்கிறது தான் செம்மொழி இலக்கிய விருது. இதை அறிவித்துள்ள மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு. அடுத்த கேள்வியை பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு சூழலியல் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். இப்போ அவர் இருக்காரான்னு கேட்டால் இப்போ இல்லை, அதாவது முற்காலத்தில் அவரை நியமிச்சிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு சூழலியல் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் இப்போ ரீசெண்டாக தான் இறந்து போயிட்டார். இதற்கான பதில் மாதவ் காட்கில் என்பது சரி. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லைங்களா, இவர் தான் மாதவ் காட்கில். இப்போ தான் இறந்துட்டார், ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இறந்துட்டார். ஸோ அதை பற்றியே ஒரு கட்டுரை வந்திருந்தது, அதனால் நான் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். இவரை பற்றிய சில தகவல்களை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையை வந்து தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. நீர்க்குமிழி அப்படிங்கிற பேரில் தமிழில் வெளிவந்திருக்கு. இவருடைய ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தா ராமச்சந்திர குஹா. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களுக்கான சூழலியலாளர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராமச்சந்திர குஹாவை பற்றி நம்ம வேறு இடத்துல படிச்சிருப்போம். எங்கே படிச்சிருப்போம்? 11ஆம் வகுப்பில் எக்கனாமிக் புத்தகத்தில் பச்சை காந்தின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார் இல்லையா, ஜேசி குமரப்பா, அவரை பச்சை காந்தின்னு சொல்லுவாங்க. அவரை சொன்னவரும் இவர் தான், ராமச்சந்திர குஹா தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு? மக்களுக்கான சூழலியல்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவர் எப்போ பிறந்தாருன்னா 1942 புனே, மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காரு. 2026 ஜனவரி 7ஆம் தேதி தான் இறந்திருக்காங்க. இவர் நிறைய சட்டங்கள் உருவாக்குவதில் முக்கியமான பங்கெடுத்திருக்காரு. 1980 காடுகள் பாதுகாப்பு சட்டம், 2002 பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம், இந்த சட்டங்கள் இயற்றப்படும் பொழுது அதுலேயும் சிறப்பாக இவர் பங்காற்றியிருக்காரு. ஐக்கிய நாடுகள் சபை சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அப்படிங்கிற அவார்டை கொடுத்துருக்காங்க. இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற விருதுகளை கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் இறந்துருக்காரு. ஸோ கேட்க சான்ஸ் இருக்குது, சமீபத்தில் இறந்ததுனால கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். தற்பொழுது நிபா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நிபா அப்படிங்கிற டைப்பான வைரஸ் பரவுறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மேற்கு வங்காளத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க நிபா வைரஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள். பறவை காய்ச்சலுக்கு காரணமான வைரஸ் எது? பறவை காய்ச்சலுக்கு காரணமான வைரஸ் இது பார்த்தாங்கன்னா அடிக்கடி கேரளாவில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. காகங்கள் நிறைய இறந்துருக்கு. ஸோ அதன் மூலமாக பறவை காய்ச்சல் பரவுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கான பதில் H5N1 இதுதான் காரணம். H5N1. சரி, இதை பற்றிய தகவல்கள் நம்ம பார்த்துடலாம். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் வரும், தமிழ் டெஸ்ட்டும் வரும். ரெண்டையுமே இனிமேல் கொடுக்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. இதை பற்றிய தகவல் பார்த்தீங்கன்னா 9th புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 9th அறிவியல் புத்தகத்தில் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பன்றி காய்ச்சல் அப்படின்னா H1N1 இந்த வைரஸால் ஏற்படுகிறது. 2009 தான் பன்றி காய்ச்சலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. 2009 ஜூன் மாதத்தில் WHO உலக சுகாதார அமைப்பு
பன்றி காய்ச்சலை பெரும் கொள்ளை நோயின்னு அறிவிச்சிருக்காங்க. பெரும் கொள்ளை நோயாக இருந்தால் அதை பேண்டமிக்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், பறவை காய்ச்சல். பறவை காய்ச்சலுக்கு காரணம் H5N1 இந்த வைரஸ் தான் காரணம். 1996 பறவை காய்ச்சலை கண்டுபிடிச்சிருக்காங்க. சீனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1997 மனிதனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்போ அதனுடைய தன்மையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சதுன்னா 2003 டிசம்பரில் தான் வெளிப்படுத்தியிருக்கு. ஸோ இதை தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோவும் போட போகிறோம். அதுக்காக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.